திருவண்ணாமலை அருகே உள்ள இடுக்கு பிள்ளையார் என்பது சிறப்பு மிக்க விநாயகர் சந்நிதியானது. இங்கு பக்தர்கள் ஒரு குறுகிய வழியாக சென்று விநாயகரை தரிசிக்க வேண்டும். ஒரு காலத்தில் மகாவிஷ்ணு உலக சமநிலையை பாதுகாக்க முக்கிய பணிக்காக புறப்பட்டார். ஆனால் அசுரர்களின் மாயை, நகராத பாறைகள், தீய சக்திகள் ஆகியவை அவரின் பயணத்தை தடையாக்கின. விஷ்ணு சக்கராயுதத்தை வீசி தவம் இருந்து யாகம் செய்தும் வெற்றி பெறவில்லை. விஷ்ணு பிரம்மாவின் ஆலோசனை கேட்டார். பிரம்மா, தடைகளை உடைக்கும் ஒரே சக்தி விநாயகர். அவரை போற்றி வழிபட்டு அருள் பெற்றால் நீ விடுபடுவாய் என்று கூறினார். விஷ்ணு உடனே விநாயகரை பிரார்த்தனை செய்து ஓம் விநாயகாய நம் என மந்திரம் ஜெபித்தார். விநாயகர் சிறப்பு ரூபத்தில் தோன்றி இடுக்கை உடைத்து நகராத பாறைகள் உடைந்தன. அசுரர்கள் பயந்து ஓடினார்கள். மகிழ்ச்சி அடைந்த விஷ்ணு, இந்த இடுக்கில் தோன்றி எனக்கு வழிகாட்டி இருக்கின்றாய். இனி நீ இடுக்கு பிள்ளையார் என்ற பெயரில் வழிபடப்படுவாய் என்று வாழ்த்தினார். அந்த இடம் பின்னர் இடுக்கு பிள்ளையார் என புகழ் பெற்றது.